ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் தான் கருப்பு. இப்படத்தின் டீசர் கடந்த வருடம் ஜூலை மாதம் வெளியானது. அதுக்கடுத்து சில மாதங்களிலேயே இப்படம் வெளியாகும் என்றார்கள். ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் என கடந்து போய் இந்த வருட தமிழ் வருட பிறப்புக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தலை முன்னிட்டு அதுவும் தள்ளி போனது. கடைசியாக மே 15ஆம் தேதி இப்படம் வெளியாக உள்ளதாக தற்போது தகவல் வந்துள்ளது. இப்படத்தின் OTT உரிமை, சேட்டலைட் டிவி உரிமை ஆகியவற்றை வியாபாரத்தில் கடந்த சில மாதங்களாகவே இழுபறியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதை முடிவு செய்யாமல் படத்தை வெளியிட தயாரிப்பு நிறுவனம் விரும்பவில்லை என்றார்கள். தற்போது எதுவும் முடிந்துவிட்டதாம். படத்தின் பட்ஜெட்டில் பாதி அளவு வந்த உரிமையிலேயே வந்துவிடும் என்ற தகவல் வெளியாயிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதாக, ஏப்ரல் 30ஆம் தேதி தனுஷின் கரர் அப்படிங்கிற படம் வெளியாக உள்ளதாகவும் இருக்கிறது. அதனால் மே 15ஆம் தேதி சரியான தேதிக்கு இருக்கும் என முடிவு செய்துள்ளார்களாம். சூர்யா ரசிகர்களின் இத்தனை மாத காத்திருப்புக்கு பின்னாடி கருப்பு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால காத்திருந்து பார்க்கலாம் அஃபிஷியல் அப்டேட் என்ன வருதுங்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு சினிமா நியூஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட கேஸோட அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் தணிக்கை பிரச்சனையில் படம் சிக்கி கோர்ட் வரை சென்றதால் படம் வெளியாகவில்லை. பின்னர் இந்த வழக்கை தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றது. இதையடுத்து மார்ச் 9ஆம் தேதி சென்னையில் ஜனநாயகன் படத்தின் மறு தணிக்கை நடக்க இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு குழுவினர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு உடல்நல சரியில்லை அப்படிங்கிறதுனால கடைசி நேரத்தில் அது ரத்தாயிடுச்சு. இந்த நிலையில் ரத்தான அந்த மறு தணிக்கை நேற்று சென்னையில் நடக்க உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் மறு தணிக்கை நடக்கவில்லை. மும்பை அல்லது ஆந்திராவிலிருந்து சிறப்பு தணிக்கை குழுவினர் வர்றதாக இருந்துச்சு. ஆனால் யாருமே படக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி படக்குழுவிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தடவையும் சென்சார் போர்டிலேருந்து இந்த ஜனநாயகன் படத்தை இப்போ வரைக்கும் சென்சார் போர்டிலேருந்து யாரும் இன்னும் பார்க்க வரல. அதுக்கப்புறம் கரெக்ஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ வரைக்கும் எந்த விதமான தகவலும் வரல. ஒருவேளை நேற்று பார்த்துருந்தாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் மே 1ஆம் தேதி அந்த ஒரு 3 நாள் லீவு, 4 நாள் லீவு இருக்குது, அதை வச்சு அதை ஒட்டி வரதுக்கான வாய்ப்பு இருந்ததாக தகவல் வெளியானது. பட் ஆனால் இப்போ நேற்றுமே இந்த படத்தை பார்க்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு எப்போ அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் ஜனநாயகன் படம் எப்போ வரும்னு யாருக்குமே சொல்ல முடியல. இதற்கு நடுவில் நடிகர் சூர்யாவுடன் தான் வினோத் அடுத்த கூட்டணி சேரப்போகிறாராம். அந்த படத்தையும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் SR பிரபு தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் படம் அரசன். அந்த படத்தின் ஷூட்டிங் ஒரு இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து சிம்புவின் புகைப்படம் நேற்று வெளியாகி இருந்தது. இந்நிலையில் அரசன் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் பிரியங்கா மோகன் நடிக்க தொடங்கி இருக்கிறாராம். மேலும் டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கும் யோகலட்சுமியும் ஒரு முக்கிய ரோலில் நடிக்கிறாராம். சமீபத்தில் வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்றுள்ள திரைப்படம் தாய் கிழவி. இப்படத்தை அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்குகிறார். முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றியை தன்வசப்படுத்தியவர் சிவகுமார். அடுத்ததாக சிவகார்த்திகேயனை வைத்து சேயோன் என்கிற படத்தையும் இயக்கி வருகிறார். இப்படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிக்கிறார். அண்மையில் இப்படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளிவந்த நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் சேயோன் திரைப்படத்தின் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து உச்ச நட்சத்திரம் ஒருவர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் வேறு யாருமே இல்லை, நடிகர் கமல்ஹாசன் தான். சேயோன் திரைப்படம் கமல்ஹாசன் விருமாண்டி கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டும் உறுதியானால் கண்டிப்பாக சேயோன் படத்தின் பிசினஸ் மிகப்பெரிய அளவில் உயரும் என்கிறார். மேலும் இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மாபெரும் ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. முதல் பாகத்தின் மாபெரும் வெற்றி தொடர்ந்து துரந்தர் 2 வருகிற 19ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் துரந்தர் 2 படத்தின் ப்ரீ புக்கிங் வசூல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. துரந்தர் 2 படத்தின் இதுவரை 110 கோடி ப்ரீ புக்கிங்கில் வசூல் செய்துள்ளது என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் முதல் நாள் உலகளவில் ரூபாய் 200 கோடி வரை வசூல் செய்ய வாய்ப்புள்ளதாக இருக்கும் என்கிற கேள்வியும் வந்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் துரந்தர் 2 எவ்வளவு பெரிய சாதனைகள் பாக்ஸ் ஆஃபீஸில் செய்ய போகிறது என்று. இருந்தாலும் இந்த படம் A சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு. ஸோ ஃபேமிலியோட ஃபுல்லாக போய் பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங்கே இவ்வளோ பிஸ்னஸ்னால் போஸ்ட் புக்கிங் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் இதோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இருக்கிறதுலே மிகப்பெரிய சாதனையை இந்த துரந்தர் 2 ரிலீஸுக்கு அப்புறம் நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா துரந்தர் 1 அவங்க போட்ட அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாக எடுத்துட்டாங்க. ஏன்னா துரந்தர் 1 and 2 சேர்த்து தான் அவங்க படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிக லாபம் துரந்தர் 1லேயே கிடச்சிருச்சு. ஸோ துரந்தர் 2 எவ்வளவு நமக்கு அவங்களுக்கு கிடைச்சாலுமே ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசரும் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா, மமிதா பைஜு நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இயக்குனர் வெங்கி அட்லூரி காதல் கதைக்களத்தில் இப்படத்தை எடுத்துள்ளார். இந்த நிலையில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் டீசரும் வெளியாயிருக்கு.
2 பாகங்களாக வருகிறது இதயம் முரளிங்கிற படம். டான் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆகாஷ் பாஸ்கரன் முதல் முறையாக இயக்கி வரும் படம் தான் இதயம் முரளி. இதில் அதர்வா, நட்டி நட்ராஜ், தமன், பிரீத்தி முகுந்தன், கைடு லோகர் உள்ளிட்டோர் இணைந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் ஒரு சிறப்பு தோற்றத்தில் மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் நடிக்கின்றார். இதற்கு தமன் இசையமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட நிறைவு பெறும் நிலையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. இதுவரை இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட காட்சி பட தொகுப்பு செய்தாலே 4 மணி நேரம் நீளம் கொண்ட படமாக வந்துள்ளதாம். இதனால் தற்போது இந்த படத்தை 2 பாகங்களாக பிரித்து வெளியிடலாமா என்கிற எண்ணத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதய முரளி படத்தை முதலில் ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போது மே மாதத்தில் திரைக்கு கொண்டு வர வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்றாங்க. அஃபிஷியல் அப்டேட் வரட்டும், என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.